நம்ம வாழ்ற வாழ்க்கை அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும், அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது அரசியல் சார்ந்த பதிவு கிடையாது. நான் பர்சனலா ஒரு தேங்க்ஸ் கிவிங் வீடியோ அப்படின்னு தான் சொல்லணும். யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய அருமை அண்ணன் டாக்டர் ஜே.எஸ். ராஜ்குமார் அவர்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலோட சேர்மன். நிறைய சேனல்ஸ்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல எல்லாம் அவரை பார்க்க முடியும். ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் பிளஸ் ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டர் அவரு. ஸோ எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அண்ணா எனக்கு ஒரு 4 இயர்ஸா தெரியும். நான் பேசல ஹெட்டா இருந்தபொழுது என்னோட நண்பர் ராஜவேல் மூலமா தான் முத நான் ராஜ்குமார் அண்ணாவை சந்திச்சேன். நான் அவர் எப்பவுமே சிட்டி ரோபோ அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் அவருக்கு தெரியும். இன் டர்ம்ஸ் ஆஃப் மெடிக்கல் ப்ரொஃபஷனா இருக்கட்டும், இல்ல ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி தேசியவாத சிந்தனைகள், நிறைய லீடர்ஸ் பத்தி நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணுவாரு, நிறைய புக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாரு. இவருக்கு எப்படி இவ்வளவு டைம் இருக்கும் அப்படின்ற கேள்வியே எனக்கு நிறைய இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா ஆக்டிவா எப்பயுமே அக்ரெசிவா இருக்கக்கூடிய ஒருத்தர். இந்த ஏஜ்லயே நமக்கு நம்ம டயர்ட் ஆயிடுறோம். பட் ஆனா அவர் எப்போதுமே ஆக்டிவா இவரால இருக்க முடியுமா? ஒரு பக்கம் டாக்டர் ப்ரொஃபஷன், இன்னொரு பக்கம் பர்சனல் டைம் அப்படிங்கறதும் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. யாரு எந்த நேரத்துல போன் பண்ணி உதவி கேட்டாலும் செய்யக்கூடிய ஒரு நபர் தான் நம்மளோட அண்ணன். என்னை எப்பவுமே ஒரு குட்டி தங்கச்சி அப்படி கூப்பிடுவாரு. ஸோ அதனால ஒரு போஸ்ட் கார்டு மாதிரி ஒரு நியூஸ் கார்டு போடுறதோ இல்லாட்டா ஒரு ரீல்ஸ் போடுறதோ இல்லாம பர்சனலா நம்மளே அவரை பத்தி பேசணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலியை ரெடி பண்றேன். ஒரு டாக்டர் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது எப்போதுமே அலர்ட்டா இருக்குது. ஏன்னா மீடியால இருக்கவங்களுக்குமே அப்படிதான் 24/7 நம்ம அவைலபிளா இருப்போம். ஸோ அப்படி ராஜ்குமார் அண்ணா பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போதுமே ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு நபர். நைட்டு நீங்க போன் பண்ணாலும் அவர் த்ரெட்மில்ல இருந்துட்டு கூட நம்மகிட்ட பேசுவாரு. அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவான பர்சன். அதே மாதிரி யாரு எந்த ஹெல்ப் கேட்டாலும் அவர் செய்யக்கூடிய நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனல்ல எல்லாம் ஒர்க் பண்ணும்பொழுது பாத்தீங்கன்னா அவரோட ஈவெண்ட் எல்லாம் நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். அவரோட பர்த்டே ஈவெண்ட் பண்ணியிருக்கேன். சில டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் அவங்களுக்காக பண்ணி கொடுத்திருக்கேன். லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் நிறைய ஷூட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்திருக்கோம். சோ அப்படி ஒர்க்காவும் சரி, ஒரு பர்சனலாவும் சரி, நிறைய நம்மளோட தாட்ஸ் கேட்கக்கூடிய ஒரு நபர். நானும் இல்ல, அவருக்கு வெல்விஷரா நிறைய பேர் உண்டு. யார் எது சொன்னாலுமே முகம் சுடிக்காம ஒரு நபரால கேட்க முடியுமா, ஒருத்தரால முடியுமா? ஏன்னா நமக்கு ஒரு 4 பேர் ஏதாச்சும் சொன்னாலே நம்ம டயர்ட் ஆயிடுவோம். பட் ஆனா ராஜ்குமார் அண்ணா பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அக்ரெசிவா இருப்பாரு. அரசியல் அப்படிங்கிறது அண்ணாக்கு சரியா வருமா அப்படிங்கிற கேள்வி நானே நிறைய வாட்டி அவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஏன்னா நீங்க அரசியல் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, நான் மக்களோட கனெக்டடா இருக்கணும். ஏன்னா சமீபத்துல கூட ஒரு லஞ்ச் மீட்ல அவரு கேட்கிறேன், ஏன்னா நீங்க அரசியல் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா பாஜக இப்ப பொறுப்பும் வாங்கிட்டாரு. அப்ப அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இப்ப நான் உங்களை மாதிரியான நல்ல மனுஷங்களை எல்லாம் நான் சம்பாதிச்சிருக்கேன்ல அப்படின்னு சொல்றாரு. ஐ வாண்ட் டு கனெக்ட் வித் பீப்புள், ஐ வாண்ட் டு டூ அ சோஷியல் ஒர்க் அப்படின்னு. ஏன்னா அவர் ஒரு கண்டிப்பா ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படிங்கறது அவரோட ப்ரொஃபஷன்ல அவர் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு கிரேட் சர்ஜன். இந்தியால நிறைய பேருக்கு அவரை தெரியும். இங்க தமிழ்நாட்டுல எல்லா கட்சி ஆட்களோடையும் சுமூகமா அன்போட பழகக்கூடியவர் தான் டாக்டர் ஜே.எஸ். ராஜ்குமார் அவர்கள். சோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு எதுக்கு நான் அரசியல் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி நான் மட்டும் இல்ல, அவரோட வெல்விஷஸ் நிறைய பேர் அந்த கேள்வி கேட்டிருப்பாங்க. சோ அப்ப அவர் சொன்ன விஷயம் இதுதான். ஏன்னா ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறவங்க இன்னொருத்தரை கொச்சையா பேசியோ இல்லாட்ட இன்னொருத்தரை டீஃபேம் பண்ணியோ இல்ல அதிர்ந்து பேசியோ இல்ல ஆய் ஊயின் சத்தம் போட்டோ இப்படிதான் அரசியல் பண்றாங்க. அதுதான் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் பண்றதை நம்ம பாக்குறோம். பட் ராஜ்குமார் அண்ணாக்கு அதெல்லாம் வருமா அப்படின்ற கேள்வி எனக்கு இருக்கும். ஏன்னா நம்ம ஏதோ நம்ம சேனல்லே நம்ம சில கண்டென்ட் எல்லாம் பண்ணும் பொழுது அவருக்கு கோவமே படமாட்டாரு. ஜெனரலா இப்ப நம்ம திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா கூட, நம்ம வச்சோம்னா கூட அது ஒரு சட்டலா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு குணமுள்ள ஒரு மனிதர் தான் ராஜ்குமார் அண்ணா. ஏன்னா அவங்களெல்லாம் எதுக்கு திட்டிக்கிட்டு அப்படின்னு. பட் இவர் எடுக்கக்கூடிய அந்த டோன் இருக்கு இல்லையா, நம்ம மக்களோட கனெக்ட் ஆகி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவர் எல்லாத்துலயுமே டாப்பர். நம்ம ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்டே அப்படின்னாலும் இப்படின்றதுக்குள்ள படிச்சிருவாரு. அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவான ஒரு பர்சன். நம்ம அவர் லைஃப்ல இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றது என்னன்னா, இப்படிதான் எல்லாரையும் இப்படி பேசிதான் நம்ம நம்மள நல்லா காட்டிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எல்லாரோட நட்பு பாராட்டியும் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய எக்ஸாம்பிளா நான் அவரை சொல்லுவேன். இன்னொரு பக்கம் அவரோட பர்த்டேவை முன்னிட்டு ஒவ்வொரு வருஷமும் அவர் நிறைய விஷயங்கள் பண்றாரு. நிறைய இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அப்படி சென்ற ஞாயிற்றுக்கிழமை 25th அன்னைக்கு ஒரு சில ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்தது என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு அந்த செயற்கை கை கால் எல்லாம் பொறுத்துற சில வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு குழந்தை, பெண் குழந்தை, சின்ன குழந்தை, நாட் ஈவன் ஐ திங்க் 1-1.5 வயசு கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தைக்கு ஒரு லெஃப்ட் கை இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த பேரண்ட்ஸ் நிக்கிறாங்க. ஸ்டேஜ்ல அவர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு அந்த குழந்தைக்கு சீக்கிரமா அந்த கை வரணும் அப்படின்னுட்டு. அது ரொம்ப எனக்கு டச்சிங்கா இருந்தது. இந்த மாதிரியான
சக்சஸ் ஸ்டோரிஸா எவ்வளவோ சொல்லலாம். அவ்வளவு பேரோட வாழ்க்கையில வந்து நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாக்குறோம். இன்னொன்னு வந்து டேபிள் டென்னிஸ் வந்து இந்த மென்டலி சேலஞ்சு குழந்தைங்களுக்கு வந்து டேபிள் டென்னிஸ் வந்து விளையாடுறதுக்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து நிறைய அன்னதானங்கள் பிளஸ் மயிலாப்பூர்ல இது நடந்ததுனால அங்க சுத்தி இருக்கக்கூடிய நிறைய பேத்துக்கு வந்து அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. எவ்வளவு நாளா அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் பண்றவங்க எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்திருந்தாங்க. நிறைய தானங்கள் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து தாய் சேய்க்கான சில விஷயங்களும் அங்க பண்ணியிருந்தாங்க. ஒரு எக்யூப்மெண்ட் ஒன்று வந்து வச்சிருக்காங்க. அந்த குழந்தை இறப்பு அப்படிங்கிற விஷயத்துல வந்து நிறைய டிராபேக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு தாய் சேய்க்குமே எந்த குறையும் வரக்கூடாது அப்படின்றதுனால கர்ப்பிணி பெண்களுக்காகவே பிரத்யேகமா ஒரு டிவைஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே அங்க எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. இதோட சேர்த்து ராஜ்குமார் அண்ணாவை எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து அந்த கண்விழி மூலமா ஸ்கேன் பண்ணா உங்களோட பிளட் பிரஷர்ல இருந்து உங்களோட பிபில இருந்து பல விஷயங்கள் அது ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஜென்ரேட் ஆகும். இதோட டெமோ எல்லாம் நான் பேசல இருக்கும் பொழுதே நாங்க பார்த்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி சொசைட்டிக்கு ஏதாச்சும் பண்ணணும். அதுவும் தொடர்ந்து அவர் வந்து பண்ணக்கூடிய இந்த பிரஸ்ட் கேன்சர் ஸ்கிரீனிங் இருக்கு இல்லையா, பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ அதுக்கான ஃப்ரீ ஸ்கிரீனிங், ஃப்ரீ கேம்ப்ஸ் வந்து நிறைய பண்றாரு. ஸோ ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் பர்சன் அவரு. என்னெல்லாம் அவரால் பாசிபிளா பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்றாரு. இவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடிய நபர். ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட வைஃபோட சப்போர்ட் இல்லாம இருக்காது. அவங்க வைஃப் பேர் வந்து சித்ரகலா. எப்ப பார்த்தாலும் எங்கேயாச்சும் இருக்காரு, இல்ல டிராவல் பண்ணிட்டே இருக்காரு. வீட்டுல இவங்களுக்கு சப்போர்ட் இருக்குமா அப்படின்னா ஒரு அழகான தம்பதி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மேம் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சிரிச்சுட்டே இருப்பாங்க. நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வாரத்தை எக்ஸ்ட்ரா கேட்டாருன்னா 5வது வாரத்துக்கே நம்ம முகம் காட்டுறோம். அப்படிதான் இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன். நம்மளோட ஒர்க் ப்ரெஷர் மூலமா வந்து நம்மளோட பார்ட்னர் வந்து இப்படிதான் இருக்கு. நான் ஒரு 4 வார்த்தை பேசினா அவங்க ஒரு 5 வார்த்தை பேசுவாங்க, அவங்க ஒரு 5 வார்த்தை பேசினா நான் ஒரு 6 வார்த்தை பேசுவோம். இப்படிதான் எங்க வீட்லயே இருக்கு. பட் ஆனா இந்த கப்பல் பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் என்ன செஞ்சாலும் ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டர். அவர் இது ஆசைப்படுறாரா, ஓகே பண்ணட்டும். அதுலயும் நான் மேம் பார்த்த வரைக்கும் எப்பயுமே சிரிச்சுட்டே இருப்பாங்க. எப்படி இவரை ஹேண்டில் பண்றாங்க? ஏன்னா வந்து சில டெக்னிக்ஸ் இருக்கலாம். அததான் வந்து ஒரு வெற்றி தம்பதிகள். ஏன்னா சமீபத்துல நான் இந்த மாதிரியான வெற்றி தம்பதிகள் சில பேரெல்லாம் சந்திச்சிருக்கேன். ஹஸ்பண்டுக்கு ஈக்குவேட் பண்ணி ஒய்ஃபும் வந்து சப்போர்ட் பண்ணும் பொழுது அவங்களால சொசைட்டில வந்து நிறைய ப்ரெஷர்ஸ், ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி வெறும் அப்ஸ் மட்டும் தான் தெரியும். பட் ஆனா டவுன்ஃபால்ல இருக்கும் பொழுது அவங்க தான் கூட இருப்பாங்க. ஹஸ்பண்டை யாரும் ஏமாத்திடக்கூடாதுன்ற ஒரு கவலை இருக்கும். ஹஸ்பண்ட் பத்திரமா இருக்காரா, கரெக்டான விஷயங்கள் பண்றாங்களா அப்படிங்கிற எல்லா கவலையும் வந்து ஒருத்தர்கிட்ட இருக்கும். பட் ஸ்டில் அவங்க பயங்கர ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட் ஃபார் ராஜ்குமார் டாக்டர் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ ஆஸ் அ கப்பிளா அவங்கள நான் ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன். அவங்க பசங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு ஃபேமிலி, அழகான குடும்பம் அப்படின்னு, அழகான குடும்பம் பல்கலைக்கழகம் போல அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரோட பிறந்த நாள்ல வாழ்த்துறதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு ஒரு பர்சனல் இன்சிடென்ட் நான் சொல்லணும். எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேஜர் சர்ஜரி வந்து நான் பண்ண வேண்டியது இருந்துச்சு 24ல. அப்ப அந்த சர்ஜரி முடிச்சிட்டு நான் ஒரு சஜஷன் அண்ணா கிட்ட கேட்கிறேன். இந்த மாதிரி ஒரு சஜஷன் கேட்கும் பொழுது அண்ணா சொன்ன விஷயம் என்னன்னா, அது ஒரு எமர்ஜென்சி, ஏன்னா அதனாலதான் நான் பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டல் போனேன். நீ நம்ம ஹாஸ்பிட்டல் தானே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமையோட நம்மளை வந்து கேர் பண்ணிப்பாங்க. நமக்கு ஏதாச்சும் ஒண்ணு கேட்கிறோம் அப்படின்னா வந்து அது எந்த நைட்ல, இப்ப கூட சமீபமா என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு வந்து போன் பண்ணி கேட்டு நைட்டு 12 மணி ஆனாலுமே என் கூட இந்த கொலீகோடைய அப்பா வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகும்பொழுதா இருக்கட்டும், அந்த எமோஷனல் கனெக்ட் இருக்கும். நம்ம வீட்டுல ஒருத்தருக்கு ஒரு மெடிக்கல் ஹெல்ப் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது, எனக்குன்னு கிடையாது, என்னோட நண்பர்களுக்குமே நிறைய பேர் இந்த ஃபீல்ட்ல இருக்கவங்களே நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்காரு. சோ அந்த மாதிரி ஒரு நபர் தான் வந்து நம்மளுடைய ராஜ்குமார் அண்ணா. சோ என்ன அவரு குட்டி தங்கச்சியா தான் பாப்பாரு. ரொம்ப நாள் கழிச்சு நான் திரும்ப போயிட்டாலும் என் தங்கச்சி திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கா அப்படிங்கிற அளவுக்கு தான் என்னை ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு ப்ரொஃபஷனா நீங்க இது ஒரு ப்ரொமோஷனல் வீடியோவா எடுத்துக்கலாம், இல்ல எப்படி வேணா எடுத்துக்கலாம். பட் ஒரு நல்ல மனிதர்களை சில பேரை நான் வந்து இங்க சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னா அதுல ரொம்ப ஒரு முக்கியமான நபர் வந்து டாக்டர் ஜே.எஸ். ராஜ்குமார் அவர்கள். அவர் ஆசைப்படுறதெல்லாம் அவருக்கு கிடைக்கணும், அதோட பல வெற்றிகள் அவருக்கு வரணும். ஐ விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டேனா நீங்க நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு நடக்கணும். கண்டிப்பா இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க இந்த சொசைட்டிக்கு பண்ணுவீங்க. அதுக்கு அரசியல் பதவி அப்படி எது இருந்தாலும் இல்லைனாலும் நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்க அப்படின்றதுனால மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.